அத்தியாயம் 2. வெல்கம் பேக் மக்களே. போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. விக்ரம் இப்போ அந்த பாழடைஞ்ச கட்டடத்துல மாட்டிக்கிட்டான். தலைக்கு மேல ஹெலிகாப்டர், கண்ணை பறிக்கிற வெளிச்சம். இப்போ விக்ரம் என்ன பண்ண போறான்னு நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கனத்த குரல் கேக்குது. விக்ரம், பெட்டிய அங்கேயே வச்சுட்டு கையை உயர்த்தி வெளியே வா. விக்ரம் இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அவன்கிட்ட இருக்கிறது அந்த நீல நிற திரவம். அந்த டிஜிட்டல் ஃபைல்ல ஒரு முக்கியமான விஷயம் கண்ணுல படுது. This liquid is the only antidote. இந்த திரவம் தான் ஒரே தீர்வு. அப்போ யாரோ ஒரு பெரிய வைரஸை பரப்ப பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு இதுதான் மருந்துன்னு விக்ரமுக்கு புரியுது. திடீரென அந்த பழைய கட்டடத்துக்குள்ள கமாண்டோஸ் நுழையறாங்க. விக்ரம் சும்மா இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு பழைய ஆயில் கேனை தட்டி விட்டு நெருப்ப பத்த வைக்கிறான். அந்த புகையையும் இருட்டையும் சாதகமா ஆக்கி பின்வாசல் வழியா தப்பிக்கிறான். ஆனா அங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். அங்க ஒரு பைக் நிக்குது. அந்த பைக்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா விக்ரமோட ஃப்ரெண்டு கார்த்திக். ஆமா மக்களே, செத்து போயிட்டான்னு நினைச்ச கார்த்திக் அங்கே உயிரோட இருக்கான். விக்ரம் ஏறுன்னு கார்த்திக் கத்த, விக்ரம் குழப்பத்தோடைய பைக்ல ஏறான். நீ எப்படி உயிரோட இருக்கன்னு விக்ரம் கேட்க, எல்லாம் ஒரு செட்டப் விக்ரம். அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிறது கவர்மெண்ட் இல்ல, ஒரு பிரைவேட் மாஃபியா கும்பல். அவங்க இந்த வைரஸை வச்சு உலகத்தையே மிரட்ட பாக்குறாங்கன்னு கார்த்திக் சொல்றான். அவங்க பைக்ல ஈசிஆர் ரோட்ல மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த எஸ்யூவி கார்கள் துரத்த ஆரம்பிக்குது. அப்போ விக்ரம் அந்த சிப்பை பாக்குறான். அந்த சிப்ல இருந்து ஒரு மெசேஜ் மொபைலுக்கு வருது. அந்த மெசேஜ் ஒரு லொகேஷனை காட்டுது. அது சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் லேப். கார்த்திக், இந்த மெடிசினை லேபுக்கு கொண்டு போனா மட்டும் போதாது, இதுல வைரஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆக போகுதுன்னு இதுல வருது அப்படின்னு விக்ரம் பதறான். இன்னும் 2 மணி நேரத்துல சென்னை முழுக்க அந்த பிரளயம் வைரஸ் பரப்பப்பட போகுது. விக்ரம் இப்போ ஒரு முடிவுக்கு வர்றான். போலீஸ் கிட்ட போக முடியாது, ஏன்னா யாரு எதிரி யாரு நண்பன்னு தெரியல. கார்ல இருந்த துப்பாக்கி சூட்ல விக்ரமுக்கு தோள்பட்டையில காயம் பட்டிருக்கு, ரத்தம் சொட்டுது. ஆனா அத பத்தி கவலைப்படாம இந்த சிட்டிய நம்ம தான் காப்பாத்தணும் கார்த்திக்னு சொல்றான். ஆனா கதையில ஒரு பெரிய இடி. கார்த்திக் திடீர்னு பைக்க ஒரு பாலத்துல ஓரமா நிறுத்துறான். விக்ரம் கையில இருந்த அந்த நீல நிற பாட்டில பிடுங்குறான். சாரி விக்ரம், எனக்கு பணம் தான் முக்கியம். இந்த ஆன்டிடோட்டை அந்த மாஃபியா கும்பல் கிட்ட கொடுத்தா எனக்கு கோடி கணக்குல பணம் கிடைக்கும்னு சொல்லி துப்பாக்கிய விக்ரம் மேல நீட்டுறான். என்ன மக்களே, தலையே சுத்துதா? பெஸ்ட் ஃப்ரெண்டே துரோகம் பண்ணிட்டானா? விக்ரம் இப்போ காயம்பட்ட சிங்கமா நிக்கிறான். அவன்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்ல. இப்போ விக்ரம் கார்த்திக் கிட்ட இருந்து அந்த மருந்த மீட்டானா, இல்ல சென்னை அந்த பிரளயம் வைரஸ்ல அழிய போகுதா? அடுத்த பாட்டுல தான் கிளைமேக்ஸ். அத்தியாயம் 3. என்ன மக்களே, அந்த ட்விஸ்ட பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டீங்களா? கூடவே இருந்து குழி பறிக்கிற கதையா கார்த்திக் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. விக்ரம் தோள்பட்டையில காயத்தோட துரோகம் பண்ண நண்பனை வெறிச்சு வெறிச்சு பாக்குறான். கார்த்திக் அந்த நீல நிற திரவத்தை கையில வச்சுக்கிட்டு, சாரி விக்ரம், எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காரை நோக்கி நடக்கிறான். ஆனா விக்ரம் மெல்ல சிரிக்கிறான். அந்த சிரிப்பு கார்த்திக்கு ஒரு நிமிஷம் நடுக்கத்தை கொடுக்குது. ஏண்டா சிரிக்கிறன்னு கார்த்திக் கத்துறான். விக்ரம் நிதானமா சொல்றான், கார்த்திக், அந்த பெட்டியோட பாஸ்வேர்ட் 1405ன்னு எனக்கு சொன்னப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நிலாவோட பிறந்த நாள் 1504. நீ அவசரத்துல தப்பா சொல்லிட்ட. ஆனா அந்த பெட்டி எப்படி திறந்துச்சுன்னு யோசிச்சியா? அப்போதான் கார்த்திக் அந்த பாட்டில உத்து பாக்குறான். அதுல இருந்த நீல நிற திரவம் மெல்ல மெல்ல நிறம் மாறி வெறும் தண்ணியா மாறுது. விக்ரம் அந்த பழைய பில்டிங்ல புகைய கிளம்புனப்பவே ஒரிஜினல் பாட்டில மாத்திட்டு டூப்ளிகேட் பாட்டில பெட்டியில வச்சுட்டான். கார்த்திக் ஆத்திரத்துல துப்பாக்கிய தூக்குறான். ஆனா அதுக்குள்ள விக்ரம் சட்டுன்னு பாஞ்சு கார்த்திக் கையில இருந்த கத்தியால காலை குத்துறான். 2 பேருக்கு நடுவுல செம்ம ஃபைட்டு. ஒரு பக்கம் துரோகம், இன்னொரு பக்கம் சிட்டியை காப்பாத்தணுங்கிற வெறி. கடைசியில விக்ரம் கார்த்திக்க வீழ்த்திட்டு ஒரிஜினல் சிப்பையும் மருந்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்த அந்த பழைய எஸ்யூவி கார்ல பறக்குறான்.
இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அந்த மெசேஜ் படி பார்த்தா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஏசி வென்டிலேஷன் சிஸ்டம் வழியா இந்த வைரஸை பரப்ப பிளான் பண்ணிருக்காங்க. அங்க பரவுனா மொத்த சென்னைக்கும் 10 நிமிஷத்துல வைரஸ் போயிடும். விக்ரம் ஈசிஆர் ரோட்ல இருந்து சிட்டிக்குள்ள நுழையறான். பின்னாடி மாஃபியா கும்பலோட கார்கள் துரத்த ஆரம்பிக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல காரை மோதி நிப்பாட்டிட்டு விக்ரம் உள்ள ஓடுறான். அங்க இருக்கிற அந்த மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். ஆனா அங்க அந்த வைரஸ் கண்டெய்னர் ஆல்ரெடி செட் பண்ணப்பட்டு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. 00.10, 00.09, 00.08. விக்ரம் பதற்றத்துல அந்த நீல நிற திரவத்தை அந்த மெஷின்ல இருக்கிற ஒரு ஹோல் வழியா ஊத்துறான். சிப்ப செருகி அபார்ட் கொடுக்கறான். கடைசி 0.1 செகண்ட்ல மொத்த சிஸ்டமும் அப்படியே நிக்குது. ப்ராஜெக்ட் பிரளயம் டெர்மினேட்டட்னு ஸ்கிரீன்ல மெசேஜ் வருது. அப்பாடா, சென்னை தப்பிச்சதுன்னு விக்ரம் மூச்சு விடுறான். ஆனா கதை இதோட முடியல மக்களே. விக்ரம் நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் வர்றாரு. விக்ரம் சந்தோஷமா அந்த சிப்ப அவர்கிட்ட கொடுக்க போறான். ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் கையில இருக்கிற வாட்ச பார்த்ததும் விக்ரம் அப்படியே உறைஞ்சு போறான். அந்த வாட்ச்ல இருக்கிற அதே லோகோ தான் அந்த கருப்பு பெட்டியிலையும் இருந்துச்சு. அப்போ இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் மாஃபியா மட்டும் இல்ல, அதிகாரத்துல இருக்கிற பெரிய இடத்து ஆளுங்களும் தானா? அந்த போலீஸ் ஆபீசர் துப்பாக்கிய விக்ரம் நெத்தியில வைக்கிறாரு. இதோட ஒரு பிக் பிளாக் ஸ்கிரீன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம் அந்த அதிகாரி கிட்ட இருந்து தப்பிச்சானா? இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய தலை யாழு? விக்ரமோட போராட்டத்தோட அடுத்த கட்டம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிடுங்க. அத்தியாயம் 4. விக்ரம் நெத்தியில துப்பாக்கி முனை. அந்த போலீஸ் அதிகாரி முகத்துல ஒரு क्रूரமான சிரிப்பு. நல்லா விளையாடின விக்ரம், ஆனா இந்த ஆட்டம் இதோட முடியுது. அந்த சிப்பையும் மருந்தையும் என்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்றாரு. அப்போதான் விக்ரம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமரா இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. விக்ரம் மெல்ல தம் பாக்கெட்ல இருந்த மொபைலை எடுத்து ஒரு சீக்ரெட் பட்டனை அமுக்குறான். இப்போ மொத்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்பீக்கர்லயும் அந்த போலீஸ் அதிகாரி பேசுறது லைவா ஒளிபரப்பாகுது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சார். இந்த வைரஸை வச்சு நீங்க பண்ண போற பிசினஸ் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு விக்ரம் கத்துறான். அந்த அதிகாரி பதற்றமா சுட போற அந்த நிமிஷம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம். கார்த்திக்! ஆமா மக்களே, துரோகம் பண்ணான்னு நாம நினைச்சோம்ல, அந்த கார்த்திக் அங்கே வர்றான். ஆனா இப்போ அவன் கையில கன் இல்ல, ஒரு கேமரா இருக்கு. விக்ரம், இப்போ இவன் பேசுனது அத்தனையும் லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குன்னு கார்த்திக் சொல்றான். நிஜமான ட்விஸ்ட் இதுதான் மக்களே. கார்த்திக் உண்மையாவே துரோகம் பண்ணல. அந்த மாஃபியா கும்பலுக்குள்ள ஒரு இன்ஃபார்மரா உள்ள போய் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காகத்தான் விக்ரம் கிட்ட அப்படி நடிச்சிருக்கான். அந்த பாலத்துல நடந்த சண்டையே ஒரு நாடகம். அந்த போலீஸ் அதிகாரிக்கு இப்ப வேற வழியே இல்ல. மக்கள் எல்லாரும் அங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல உண்மையான நேர்மையான போலீஸ் டீம் சைரன் சத்தம் கேக்குது. அந்த பெரிய தலைகளோட முகமூடி இப்போ கிழிஞ்சிருச்சு. அந்த அதிகாரி சரணடைறான். விடியற் காலை, சூரியன் மெல்ல உதயமாகுது. சென்னை சிட்டி எந்த பயமும் இல்லாம விழிச்சுக்குது. விக்ரமும் கார்த்திக்கும் அந்த சின்ன பாட்டில் மருந்தையும் சிப்பையும் கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ப்ராஜெக்ட் பிரளயம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கார்த்திக் விக்ரம் தோளை தட்டி, சாரி மச்சான், உன்னை அந்த பாலத்துல கொஞ்சம் அதிகமாவே அடிச்சிட்டேன்னு சொல்ல, விக்ரம் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லடா, ஆனா அடுத்த தடவை இந்த மாதிரி மிஷன் இருந்தா முதல்லயே என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்றான். சென்னை இப்போ சேஃப். ஆனா அந்த பெட்டியில இருந்த இன்னொரு மர்மமான ஃபைல்ல ஒரு வாசகம் இருக்கு. Phase 1 completed, waiting for Phase 2. என்ன மக்களே, அப்படின்னா இதுக்கு மேலையும் ஏதோ ஒண்ணு இருக்கா? விக்ரம் கார்த்திக் டீமோட அடுத்த வேட்டை என்னவா இருக்கும்? இதோட ஒரு சீசன் 1 முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த த்ரில்லர் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த Phase 2 பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு அதிரடியான கதையோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your host signing off from Social Trend Tamil.